ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நன்மை செய்வதற்கென்றே ஒரு மாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு ஆசையான ஒரு மாதம், எவ்வளவு இன்பமான ஒரு மாதம். அந்த மாதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கான கடைசி வாய்ப்பு, இது நமக்கான லாஸ்ட் சான்ஸ். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ரமதான் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. இந்த ரமதானை கடைசி வாய்ப்பாக எண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தின் புனிதமிக்க நோன்புகளை நாம் நோற்க இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கெல்லாம் கிடைப்பது ஒரு மாபெரும் பாக்கியமான ஒன்று என்பது நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த ரமலானில் நம்மோடு இருந்து நோன்பு நோற்ற சிலர் அல்லது பலர் இந்த ரமலானில் நம்மோடு இருக்க மாட்டார்கள். சில நேரம் இந்த ரமலானில் நோன்பு நோக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையா என்பதையும் நம்மால் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நிலைதான் இந்த உலகத்தினுடைய மனித வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் தெரியும். மரணம் எப்போதும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் நாம் நம்முடைய காரியங்களை அமைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உச்சகட்டமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மீண்டும் ஒரு ரமலான் நமக்கு கிடைக்காமல் போகலாம். இந்த ரமலான் நாம் அடைய வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் இதை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், ஒவ்வொரு மனிதர்களையும் பக்குவப்படுத்துவதற்கான பலவிதமான இபாதத்துக்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணமாக ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் சுபகு என்கிற தொழுகையும், சூரியன் உச்சிக்கு வருகிற போது லுஹரி என்கிற தொழுகையும், சூரியன் சாய்கிற போது அசர் என்கிற ஒரு தொழுகையும், மொத்தமாக சூரியன் சாய்கிற நேரத்தில் மகரிபு என்கிற ஒரு தொழுகையும், இரவு நேரத்தில் இஷா என்கிற ஒரு தொழுகையையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஒவ்வொரு நேர தொழுகைகளுக்கு இடையிலும் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் காணுகிற வாய்ப்பாக தொழுகை நமக்கு அமைந்து விடுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜுமாக்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ஒரு ஜுமாவுக்கு இடையில் மறுஜுமா என்று வருகிற போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இப்படி எந்த ஒரு இபாதத்தை நம்ம எடுத்தாலும் அதற்குரிய வாய்ப்பை இஸ்லாம் நமக்கு அழகாக தந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பாகத்தான் வருடத்திற்கு ஒரு முறை புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு நமக்காக வழங்கப்படுகிறது. இந்த நோன்பை நோட்பதனுடைய நோக்கம் என்ன? இதை நாம் எதற்காக பசியோடு இருக்கிறோம், நாம் எதற்காக தாகித்திருக்கிறோம், எதற்காக நம்முடைய அனைத்து காரியங்களிலும் வித்தியாசம் காட்டுகிறோம் என்பதை உளப்பூர்வமாக முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நோன்பினுடைய நோக்கம் என்று பேசுகிற போதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல பேரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, பசியை உணர்வதற்காக நோன்பு என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படும். முதன்மையாகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் என்று கேட்டா, நோன்பு பசியை உணர்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. பசியை உணர்வதுதான் நோன்பினுடைய நோக்கம் என்று சொன்னால் பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் அறிவித்திருக்கும். இங்கு நோன்பை பொறுத்தவரையில் பணக்காரன், ஏழை, கஷ்டமானவன், கஷ்டமில்லாதவன், படித்தவன், படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லை. அத்தனை பேரும் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் பிறை கணிப்பீட்டின் பிரகாரம் நோன்பு நோட்க வேண்டும். எனவே இங்கு பசியை உணர்வதற்காக
செய்வதற்கான காரியம் என்றொன்று இங்கு கிடையாது. வேறு விதமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நோன்பை பற்றி சொல்லித் தருகிற விஷயங்களை எல்லாம் எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நம்பியவர்களே, அவனுடைய தூதரை நம்பியவர்களே, அவனுடைய வேதங்களை நம்பியவர்களே, அவனுடைய ரசூல்மார்களை நம்பியவர்களே என்று ஈமான் கொண்டவர்களே என்று மூமின்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி போனவங்களுக்கும் நோன்பு இருந்தது, ஒரு வேறு விதமான நோன்பாக இருந்தது. நமக்கு தரப்பட்டிருக்கிற நோன்பு அதிகாலை நேரம் எழுந்து சஹர் செய்து மகரிபு நேரம் வரைக்கும் நாம் பட்டினியாக இருக்கிறோம், தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறோம், எந்த விதமான உணவுகளையும் உட்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்படியான ஒரு நோன்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், மூமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதுபோல் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தரப்பட்டிருக்கிறது. பசியை உணர்வதற்காக தரப்படவில்லை, வறுமையை உணர்வதற்காக தரப்படவில்லை, வேறு வேறு காரியங்களுக்காக தரப்படவில்லை. நோன்பு என்பது நீங்கள் அல்லாஹுவை இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை திருமறை குர்ஆன் மிக அழகாக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உணவு இருக்கும், கண்ணுக்கு முன்னால் இருக்கும், நோன்பாளியாக இருப்பீர்கள், ஃப்ரிட்ஜை திறந்தா வேண்டிய உணவுகள் எல்லாம் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் பார்த்தோம்னா வகை வகையான உணவுகள் இருக்கும். பழம் சாப்பிட முடியும், ஒரு பண்ணை எடுத்து சாப்பிட முடியும், உணவை எடுத்து சோறை எடுத்து சாப்பிட முடியும். ஆனால் இல்லை இல்லை, அல்லாஹ் என்னை நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறான். எனவே நான் அந்த நோன்பை பக்குவமாக பட்டினியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு இறையச்சம் இருக்கிறதா இல்லையா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். கண்ணுக்கு முன்னால் உணவு இருந்தாலும், கண்ணுக்கு முன்னால் குடிபானம் இருந்தாலும், கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு ருசியான உணவுகள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் பட்டினியாக இருக்குமாறு. இறையச்சத்திற்காக அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக நான் பட்டினியாக இருக்கிறேன் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன் மிக அழகாக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் எதையும் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான், நான் எதையும் பேசிவிடக் கூடாது. இந்த காரியங்களை எல்லாம் உணவாக இருந்தாலும் சரி, ஒரு பிழையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, நோன்பு என்று வந்துவிட்டால் நாம் பக்குவப்பட்டு விட வேண்டும். நாம் மற்ற பாவங்களை விட்டு தூரமாகுவதற்கான ஒரு ட்ரைனிங் பீரியடாக அல்லாஹு தாலா இதை தந்திருக்கிறான். சினிமாவில் மூழ்கி இருக்கிறீர்களா? நோன்பாளி, நான் இதன் பின் அந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது என்கிற முடிவை நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை காலம் பொய் சொல்லி இருக்கிறோமா? புரட்டு செய்திருக்கிறோமா? அடுத்தவரை பற்றி புறம் பேசி இருக்கிறோம், அடுத்தவரை பற்றி அவதூறு சொல்லி இருக்கிறோமா? அடுத்தவனை வெட்டுவோம், குத்துவோம், அவனை நாசப்படுத்துவோம் என்று திட்டமிட்டு அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறோமா? இந்த நோன்போடு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இறைவா, நான் பல பிழைகளை செய்து விட்டேன், இனிமேல் நான் அதை செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு பக்குவத்தை இந்த நோன்பு தந்துவிட்டது என்று மாற்றம் பெறுவதற்காகத்தான், அல்லாஹ்வை அஞ்சுவதற்காகத்தான், இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் இந்த நோன்பை நான் தந்திருக்கிறேன் என்கிறான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோன்பு பற்றி இன்னும் பல செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த நோன்பை நாம் நோற்றுக் கொள்வதால் மறுமையிலே நமக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பலாபலன்களில் ஒன்று என்ன தெரியுமா? மறுமை நாளிலே நாம் அத்தனை பேரும் விசாரணைகள் முடிக்கப்பட்ட நிலையில் நிற்கும் போது அல்லாஹு தாலா நோன்பாளிகளை அழைப்பான். நோன்பாளிகளுக்காக ரையான் என்றொரு ஸ்பெஷல் டோர் இருக்கிறது, ஸ்பெஷல் வாசல் இருக்கிறது. அந்த வாசலால் அல்லாஹு தாலா நீங்க போங்க என்று அனுப்பி வைப்பான். அத்தனை பேரும் நிப்போமுங்க.
மறுமையினுடைய நிகழ்வு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்தில் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதன் முதல் கடைசியாக ஒருவன் மரணிப்பானே, அத்தனை பேரும் மறுமை நாளிலே நிற்கிற போது, சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு ஆட்களை அனுப்புகிற போது, நோன்பு பிடித்தவர்கள், இறையச்சத்தினால் நோன்பு பிடித்தவர்கள், அல்லாஹுக்கு அஞ்சி நோன்பாளியாக இருந்தவர்கள், அல்லாஹுக்கு அஞ்சி புறம் பேசாதவர்கள், அல்லாஹுக்கு அஞ்சி பொய் பேசாதவர்கள், அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹ் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் பின்பற்றியவர்களை அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை அழைப்பான். இப்ராஹிம், மூசா, அப்துல்லா ஒவ்வொருவருடைய பெயராக அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை அழைப்பான். ரையான் என்றொரு ஸ்பெஷல் டோர் இருக்கிறது, உங்களுக்கான ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலால சொர்க்கத்துக்குள்ள போங்க, அந்த வாசலால உங்களுடைய இன்பங்களை போய் அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அனுப்புவான். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் திடீர்னு ஒரு ஜனாதிபதிட்ட இருந்து நமக்கு ஒரு அழைப்பு வருது, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க, அவர் இந்த ஸ்பெஷல் டோரால எடுத்துக்கிட்டு வாங்க, ரெட் கார்பெட்ல கூட்டிக்கிட்டு வாங்க, அப்படி அவர் வரணும், வந்து நிக்கணும், அவருக்குரிய எல்லாத்தையும் வந்து அவர் அடைஞ்சு கொள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, ஜனாதிபதி அழைச்சாலே நம்ம எவ்வளவு இன்பமாக நினைப்போம், நம்மளை அவர் அழைச்சிட்டாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு ஸ்பெஷல் டோர், ஸ்பெஷல் வெஹிக்கிள், எல்லாமே ஸ்பெஷல் அப்படியே தந்து நம்மை அழைத்து வைத்தால் நாம் எவ்வளவு பூரிப்படைந்து விடுவோம். உலகத்திலே இவ்வளவு பூரிப்பு என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மனிதனை மெய்மறக்க செய்கிற ஒரு வேளையாக இந்த ரையான் என்கிற ஒரு ஸ்பெஷல் வாசலூடாக உங்களை உள்ளே அழைக்கிறான். உள்ளே வாருங்கள், நீ நோன்பாளி, எனக்கு பயந்து நோன்பு பிடித்தவன், என்னுடைய கட்டளையை பின்பற்றியவன் என்கிற சிறப்பு தகுதி அந்த இடத்திலே அந்த மனிதனுக்கு வழங்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறக்கூடிய இன்னொரு நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அபுவாபுஸ் ஸமா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு மாதம், எவ்வளவு ஒரு இன்பமான மாதம், எவ்வளவு ஈமானுக்கு நெருக்கமான ஒரு மாதம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு நமக்கு நன்மை செய்வதற்கான அனைத்து வழிமுறைகளும் நமக்கு செய்து தரப்படுகிறது. ரமதானுடைய மாசத்தை உணர்ந்தாலே நமக்கு தெரியும், நோன்பு வந்துருச்சா இனிமே பாவம் செய்யக்கூடாது, நோன்பு வந்துருச்சா இனிமே வேற எதுவும் குற்றம் செஞ்சிடக்கூடாது என்று நினைக்க தலைப்படுகிறோமா இல்லையா? சொர்க்கத்தினுடைய நோக்கத்தை அடைய நினைக்கிறோமா இல்லையா? அந்த நோக்கம் அடைவதற்கான வழியைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. ரமலானுடைய மாதம்னாலே நரகம் மூடப்படுகிற மாதம், சொர்க்கம் திறக்கப்படுகிற மாதம் என்கிறார்கள். எவ்வளவு ஒரு அற்புதம் இருந்திருந்தால் இந்த மாதத்திற்கு இவ்வளவு ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கும். இதே நேரத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிற மாதம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நன்மை செய்வதற்கென்றே ஒரு மாதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதம், எவ்வளவு ஒரு ஆசையான ஒரு மாதம், எவ்வளவு இன்பமான ஒரு மாதம். அந்த மாதத்தை நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கான கடைசி வாய்ப்பு, இது நமக்கான லாஸ்ட் சான்ஸ். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு ரமதான் நமக்கு கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. இந்த ரமதானை கடைசி வாய்ப்பாக எண்ணிக்கொள்ளுங்கள், லாஸ்ட் சான்ஸாக நினைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. எனவே இதை 100% சரியாக நான் பயன்படுத்த வேண்டும். ரையான் வாசல் வழியாக உள்ளே நுழைய வேண்டும், சொர்க்கத்தின் திறந்து வைத்த கதவுகளுக்குள் நான் நுழைய வேண்டும் என்று ஆர்வப்படுங்கள். அதற்காக நம்முடைய இபாதத்துக்களை அமைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் மனிதர்கள் என்கிற வகையில் நோன்பு காலமோ நோன்பு அல்லாத காலமோ சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், சிக்கல்கள் பலதும் இந்த மாதத்திலும் வரும், வராமல் எல்லாம் இருக்காது. ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிற மாதம் என்றால் நாம் குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டிய மாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் அதை மீறி சண்டைகள் ஏற்படும், சர்ச்சைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். வம்ப நம்ம கிட்ட மூலமாக இழுத்து கொள்வதற்காகவே, வம்பிழுப்பதற்காகவே ஆட்கள் வருவார்கள். இது வெளியிலிருந்து மட்டும்தான் வரணும் என்ற அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வரலாம், தகப்பன் பிள்ளைக்கு மத்தியில் சண்டை வரலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய யார் மூலமாக ஒரு பிரச்சனை வரலாம். வருகிறதா? இஸ்லாம் என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா? நான் நோன்பாளி என்று விலகிக் கொள்ளுங்கள். நோன்புடைய மாசத்துல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தீய பேச்சுக்களை பேசாதீர்கள், முட்டாள்தனமான நடத்தைகளில் ஈடுபடாதீர்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுங்கள். அதெல்லாம் குறைஞ்சு போவாதுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நீ மட்டும் என்னோட சண்டைக்கு வரலாம், நான் மட்டும் ஒதுங்கி போகலாமா? ஷைத்தான் அப்படித்தான் தூண்டுவான். நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் நோன்பாளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள், நோன்பு என்பது ஜுன்னா, அது ஒரு ஆயுதம், கேடயம் அப்படிங்கிறாங்க. நோன்பு கேடயம்னா நம்முடைய நோன்பு தான் நம்மை பாதுகாக்கும். ஒரு கணவன் மனைவி சர்ச்சை வருகுதா, அவள் சொல்வது பிழையாகவே இருக்கட்டுமே, சரிம்மா அப்புறம் பார்த்துக்கலாம், நான் நோன்பாளி சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. கணவன் சொல்வது பிழையாகவே இருக்கட்டும், அப்புறம் அதை தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்க, நான் நோன்பாளி, நான் போயிடுறேன், இடத்த காலி பண்ணிருங்க. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சர்ச்சை வருகிறதா, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை வருகிறதா, இரண்டு நண்பர்களுக்குள்ள சண்டை வருகிறதா, நான் நோன்பாளிப்பா அப்புறம் பேசிக்கிறேன்ப்பா என்று சொல்லி ஒதுங்கிவிட வேண்டும். இல்லைன்னு சொன்னா அந்த சண்டை முற்றி நோன்பையும் பாழாக்கி நம்முடைய அமல்களையும் பாழாக்கி இந்த ரமலானுடைய மாதத்திலே மாபெரும் குற்றம் செய்தவர்களாக நம்மை மாற்றிவிடும். எனவே நோன்பை பாழாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு இந்த பயிற்சியை தருகிறார்கள். நோன்பாளின்னு இப்ப விலக ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், ஆஃப்டர் ரமலான் ஒரு சர்ச்சை வந்தாலும், சரிப்பா நான் போயிடுறேன், நீ சண்டை பிடிச்சிக்க, நான் சண்டைக்கு தயார் இல்லை, நான் விட்டு கொடுத்து போயிடுறேன். இந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடரும். அதற்காக ரசூலுல்லாஹ் அந்த வழிகாட்டுதலையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு லீ, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். எல்லா அமல்களும் அல்லாஹுக்குரியது தான், அதுக்கு அல்லாஹு தான் கூலி தருவான், இல்லாம இல்லை. ஆனாலும் நோன்பை மட்டும் அல்லாஹ் எப்படி வாதிடுறான்னு கேட்டா, சியாமு லீ, நோன்புங்கிறது எனக்கே உரியது, மற்றதும் எனக்கு உரியது தான், ஆனா இதுக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எனக்கே உரியது, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். ஏன் சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலதிகமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசுகிற வாடை கஸ்தூரியை விட மறுமை நாளில் வாசனையாக இருக்க போகிறது. அல்லாஹ் எவன் என்னை படைத்திருக்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. உங்க வாயிலிருந்து நம்ம சாப்பிடாம இருந்துட்டோம்னு வைங்களேன், சஹருக்கு சாப்பிட்டுருவோம், திரும்ப மகரிபுக்கு தான் சாப்பிட போறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் வாய் ஒர்க் பண்ணாம தான் இருக்க போகுது, சாப்பிட மாட்டோம். உள்ள ஜீரணமாக ஆக சில வாசனைகள் வெளியே வந்துகிட்டு இருக்கும், ஏப்பம் கூடுதலாக வரும். இந்த வாசனைகள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, நமக்கே சில நேரங்களில் நம்ம வாசனையை சகிக்க முடியாமல் இருக்கும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அடியான் எனக்காக பசித்திருக்கிறான், என்னுடைய அடியான் எனக்காக தாகித்திருக்கிறான், அவனுடைய வாயிலிருந்து வருகிற வாடை கஸ்தூரியை விட மதிப்பானது, கஸ்தூரியை விட சுகந்தமானது, கஸ்தூரியை விட இனிமையானது, கஸ்தூரியை விட வாசனை மிக்கது என்று சொல்லிவிட்டு தான் அஸ்ஸியாமுலி, நோன்பு என்பது எனக்குரியது, நானே கூலி கொடுக்கிறேன். ஏன்னா நோன்பாளியாக இருந்து இதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அதுக்காக அல்லாஹ் தருகிற கூலி என்னன்னு கேட்டா, உங்களுக்கு நான் கூலி தருகிறேன், நீங்கள் மறுமையிலே கஸ்தூரி வாடை வீசுகிறவர்களாக வருவீர்கள். யோசிச்சு பாருங்க, மறுமை நாளில் ரையானுங்கிற வாசலில் உள்ளே போக போகிறோம், பேசும்போதெல்லாம் கஸ்தூரி வாடை வெளியே வரப்போகிறது. ஒரு கமன்னு ஒரு பெர்ஃபியூமை பூசிக்கிட்டு போனோம்னா எவ்வளவு இனிமையாக இருக்கும். பார்க்குறாங்க, எங்கெங்க வாங்கினீங்க, சூப்பராக இருக்கிறீங்க, ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க அப்படின்னு நினைப்போம்ல, பேசுவாங்கல்ல. அது மாதிரி கஸ்தூரியை விட மணக்கும் போது சூப்பராக இருக்குதுங்க, நீங்கள் பேசும்போதே வாசனை வருதுங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், அவ்வளவு ஒரு இன்பத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நமக்காக கடமையாக்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய இன்னொரு செய்தியிலே அழகான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்தும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம் தான், நாம் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் சமூகத்திற்கு தேவையான பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கிற போது பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிற பணியை மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று வெள்ளம் போன்ற அனர்த்தங்கள் ஏற்படுகிற போதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஓடோடி சென்று செய்து வருவதையும் நீங்கள் அறிகிற அதே நேரம் எந்த ஒரு மக்கள் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம்.
வருகிறோம். இவை அத்தனையும் நீங்கள் தருகிற சதகா தான தர்மங்களை கொண்டுதான் செய்து வருகிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான நோன்பு பிடிப்பதற்கான நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக உங்களை நாடி நிற்கிறோம். அந்த மக்களுக்கான உதவிகளை செய்வதற்காக இறைவனுக்காக வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை தான் இந்த வீடியோவினூடாக முன்வைக்க இருக்கிறோம். ஏன்னா நம்ம அத்தனை பேர் 3 வேளை உணவுகளை ரொம்ப மகிழ்ச்சியாக உண்டு நோன்புகளை பிடிக்கிற நேரம் ஒரே ஒரு வேளை நோன்பு பிடிப்பதற்கு கூட உணவில்லாமல் கஷ்டப்படுகிற சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நோன்பு நெருங்குகிற போதே எங்களை ஏதாவது இடத்துல சேர்த்துக்கிறங்க, எங்களை மறந்துடாதீங்க, எங்களுக்கான உதவிகளை செய்ய முடியுமா என்று வெளிப்படையாக கோரிக்கை வைக்கக்கூடிய பல சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் அவர்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தான் கேட்கிறாங்களே தவிர அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்கிற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு தேடி சென்று உதவ வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் நமக்கு காட்டியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படுகிற போது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்றார்கள். எனவே பசித்தவர்களுக்கு உணவளிக்கிற இந்த நட்பணியிலே நாம் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்தும் நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கிற நேரத்தில் நாம் ரமலானை அடைந்திருக்கலாம் அல்லது நாளை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தை அடைகிற அந்த நட்பணியில் கைகோர்ப்போமாக, இணைவோம், ஒன்றாக இணைவோம், அந்த மக்களுக்காக உழைப்போம். நாளை மறுமையிலே கண்டிப்பாக நமக்குரிய ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவினூடாக உங்களை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நட்பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் உங்களுடைய சதகா மற்றும் தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தாராளமாக வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கியதற்கு பிறகு அதனுடைய பற்றுச்சீட்டை முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி உதவுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக, நாளை மறுமையிலே வெற்றி பெறச் செய்வானாக. இந்த ஏழை எளிய மக்களுக்கான பணியிலே நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைவோம், சதகாக்களை செய்வோம், பகிர்ந்தளிப்போம், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறதாம். அதிலே ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நோன்பாளி நோன்பு துறக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி. பட்டினியாவே இருப்போம், வயிறு கடமுடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு யோசிப்போம், வெயில் உக்கிரமா இருக்குதேன்னு யோசிப்போம், தாங்க முடியலேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் நினைக்கிற போது நோன்பு திறப்பதற்கு போய் உட்காரும் போது கண்ணுக்கு முன்னாடி உணவுகள் இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி ஈச்சப்பழம் இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி மற்ற உணவுகள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து அப்படி சந்தோஷத்துல நோன்பு திறப்பமா இல்லையா? அது ஒரு சந்தோஷம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2வது சந்தோஷமாக எதை சொல்கிறார்கள் தெரியுமா? நோன்பு பிடித்ததினால் இறைவனை காணுகிற பாக்கியம் கிடைக்குமே, அது 2வது சந்தோஷம். உலகத்தில் சந்தோஷத்தை கூட விட்டுருங்க, மறுமையில் நம்மை படைத்த ரப்பு நம்ம பார்த்துருக்கிறோமா? யாராவது கண்டிருக்கிறாங்களா? அல்லாஹுவை நாம் காணவில்லை, ஆனால் நம்மை படைத்த ரப்பை அப்படி பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கிறது என்றால் நோன்பாளிகளுக்கு கிடைக்கிறது. லாஸ்ட் சான்ஸா இல்லையா இது? கடைசி வாய்ப்பா இல்லையா இது? அல்லாஹ்வை பார்க்கணும்னு நினைக்கிறோமா? மறுமையில் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமா? நோன்புகளை மிக கவனமாக கண்ணியமாக நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பு பிடிக்கிறோம்னு பிடிச்சி சரி வராது. நோன்பை பிடிச்சிட்டோம், காலையில் நோன்பு சகரு செஞ்சதுலேருந்து தூங்க ஆரம்பித்தா நோன்பு திறக்கும் போது எந்திரிப்பார். இந்த நோன்புல ஏதாவது பலன் இருக்கிறதா? நோன்பை பிடிச்சாச்சு, காலையிலேருந்து இருக்கிற எல்லா ஊர் பலாயையும் பேசி முடிச்சதுனால ஏதாவது நலவு இருக்கிறதா? நோன்புல நம்ம ஊரில் பார்ப்போம்ல, என்னன்னா நோன்பை பிடிச்சிக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்கிடுவாங்க. உட்காந்து இந்த பெண்களை எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த புரணி பேசுவாங்கல்ல, அவன் அப்படியாமல, இவன் இப்படியாமல, அது அப்படியாமல, இப்படியாமலன்னு பேசுவோம். பேசிட்டு நமக்கு இதெல்லாம் எதுக்குப்பா, அடுத்தவண்ட ஊர்பலாய் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு போவாங்க. அப்போ அவ்வளோ நேரமாக பேசுனது குர்ஆன் ஹதீஸா? அவ்வளோ நேரமாக பேசுனது இஸ்லாமா? இது அந்த காலத்தில் அப்படி நடக்கும்ல. இப்போ என்னன்னு கேட்டால் அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, மற்ற சோசியல் மீடியாவில் இருப்பாங்க. இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அதை சொன்னான், இவன் இதை சொன்னான், அவனுடைய வீடு அப்படி, இவனுடைய குடும்பம் இப்படி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த நோன்பினால் 1% கூட நமக்கு பலன் கிடைக்காது. சமூக வலைதளங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்லதொரு பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சமூக வலைதளங்கள்லாம் மூடிருங்கன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மூடவும் கூடாது. வீட்டில் இருக்க டிவி எல்லாம் இழுத்து மூடி வச்சிருவாங்க. மூடவும் கூடாது. நல்லது பார்க்க முடியும். இந்த ரமலான் நமக்கு அந்த பயிற்சியை தர வேண்டும். வீட்டில் டிவி இருக்குதா, வளமையில் சினிமா பார்த்தோமா, இந்த முறை திருமறை குர்ஆனை பார்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த முறை ஹதீஸ்களை படிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இம்முறை அதிலே நிறைய உரைகளை கேட்க வேண்டும் என்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய உரைகள் எல்லா இந்த சேட்டலைட் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து ஒளிபரப்புகிற பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாக பல மார்க்க விவகாரங்கள் ஒளிபரப்பப்படுகிறது. நம்ம சோசியல் மீடியாக்களை திறந்து பார்த்தோம்னா சினிமா மட்டும்தான் இருக்குதா? அங்கே நாசமா போன காரியம் மட்டும்தான் இருக்குதா? அங்கே நல்லவைகள் கொட்டி கிடக்கிறது. நீங்கள் குர்ஆனை படிக்க முடியும், ஹதீஸ் விளக்கங்களை கேட்க முடியும், உரைகளை பார்க்க முடியும், துஆக்களை மனனம் செய்ய முடியும். எவ்வளவோ நல்ல காரியங்கள் இந்த சோசியல் மீடியாக்களிலே கொட்டி கிடக்கிறது. நம்ம தான் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. நாசமா போனதெல்லாம் ஓரங்கட்டுங்க. நிறைய கிராத்து கேட்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய குர்ஆன் ஓதுவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய உரைகளை கேட்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யோசித்து பாருங்கள். 30 வயது, 40 வயது, 50 வயது, 60 வயது, 70 வயது, எத்தனை தடவை குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறோம்? எத்தனை தடவை திருமறை குர்ஆனை முழுமையாக தமிழ் மொழியில் வாசித்து முடித்திருக்கிறோம்? எத்தனை தடவை புகாரி, முஸ்லிம், அகமது, திர்மிதி என்று கேள்விப்படுகிறோம்? ஒரு முறையாவது சஹீஹுல் புகாரியை வாசித்து முடித்திருக்கிறோமா? சஹீஹ் முஸ்லிமை படித்து முடித்திருக்கிறோமா? எத்தனை கிரந்தங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அன்பளிப்பு கொடுக்கிற அளவுக்கு இருக்க வேண்டிய ஐட்டங்கள் அது. ஆனால் நாமளே அதை படிக்கலையே. குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனை பிரித்து வச்சுக்கலாம். 30 நாளில் ஒரு நாளைக்கு இவ்வளவு நான் ஓதுவேன், ஒரு மாசத்தில் இவ்வளவு ஓதி முடித்து விடுவேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிப்பேன், ஒரு மாசத்துக்குள்ள 30 ஜுஸ்வை நான் படித்து முடித்து விட முடியும், பிரித்து வைக்க முடியும். சமூக வலைதளங்களில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறங்க. இந்த உரையை நான் கேட்க வேண்டும், இந்த கிராத்தை நான் கேட்க வேண்டும், இந்த மாதிரியான மார்க்க விஷயங்களை நான் பார்க்க வேண்டும். காலையில் எந்திரிச்சா இந்த டைம்ல இது, லுகர் தொழுகையோட இது, அசருக்கு பிறகு இது, மகரிபுக்கு பிறகு இது, இஷாவுக்கு பிறகு இது, பிரித்து 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 இந்த ரமலான் மனதிலே ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த ரமலானில் மேபி சில நேரங்களில் நான் மரணித்திருக்கலாம். அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்காமல் போய்விடலாம். அடுத்த ரமலான் கபருக்குள் என் வாழ்க்கை கழியலாம். அடுத்த ரமலான் மன்னரை தான் என்னுடைய வாழ்விடமாக இருக்கலாம். மலக்குமார் என்னிடம் வந்து கேள்வி கேட்கிற போது கடந்த ரமலானிலேயே நான் என்னை பயன்படுத்தி கொண்டேன், கடந்த ரமலானிலேயே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டேன், கடந்த ரமலானிலேயே என்னுடைய பாவங்களை எல்லாம் அழிப்பதற்குரிய வேலைகளை பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாமா? குர்ஆனுடைய மாதம். இந்த குர்ஆனுடைய மாதத்தில் குர்ஆனோடு நெருக்கம் கொள்ளுங்கள். குர்ஆனை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள். இதையெல்லாம் செய்யும் போதுதான் குர்ஆனுடைய மாதத்தை மிகச்சரியாக நாம் ஃபாலோ பண்ணியவர்களாக மாற முடியும். கடைசி வாய்ப்பு தான். இந்த கடைசி வாய்ப்பை எப்படி பயன்படுத்துவோம்? உலகத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்குதுப்பா. இந்த வாய்ப்புல நீ கரெக்டா ஸ்கோர் பண்ணினு சொன்னா 5 கோடி உனக்கு காசு கிடைக்கும் என்று சொன்னால் எவ்வளவு ப்ரிப்பேர் ஆகும்? ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு போகிற மாணவன் அந்த ஓட்டப்பந்தயத்திற்காக கடைசி வாய்ப்பு எவ்வளவு தூரம் அதற்காக பயிற்சி எடுக்கிறான். ஒரு OLAL +1 +2 எக்ஸாம் எழுதுகிற மாணவன் அதற்காக எவ்வளவு தூரம் பயிற்சி எடுக்கிறான். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி தன்னுடைய கடைசி எக்ஸாம்ல தான் பாஸ் ஆகிறணுங்கிறதுக்காக எவ்வளவு முனைப்பு காட்டுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? லாஸ்ட் சான்ஸ். இதுதான் இறுதி வாய்ப்பு. இறுதி வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அதையெல்லாம் செய்கிறோமா இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கிறங்க. இந்த ரமலான் கடைசி வாய்ப்பு. இதை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இன்னொரு ரமலான் நமக்கு கிடைக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி இத்தனை நல்ல விவகாரங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எனவே நோன்பு பிடித்துக் கொண்டு பொய் சொன்னால், நோன்பு பிடித்துக் கொண்டு புறம் பேசினால், நோன்பு பிடித்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் சீரழிந்தால், நோன்பு பிடித்துக் கொண்டு அவருக்கு வாய்ஸ் இவருக்கு வாய்ஸ், அவரை பத்தி அது இவரை பத்தி இது புரணி பேசினால், நோன்பை பிடித்துக் கொண்டு அவதூறு பரப்பினால், நோன்பை பிடித்துக் கொண்டு இந்த அநியாயங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் நீங்கள் நோன்பாளி என்று சொல்லிக் கொள்வதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. எல்லாம் சுருட்டி முகத்தில் வீசிடுவான்.
போடா நீ நோம்பாளியே கிடையாது, உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, நீ நோம்புன்னு சொல்லிக் கொள்ளாத என்று அல்லாஹு தஆலா அடித்து துரத்துகிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். எனவே நாம் நம்முடைய நோன்பை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முத்தாய்ப்பான செய்தியை பாருங்க. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. அருமையான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நன்மையை எதிர்பார்த்தவராக மன் ஸாம ரமலான ஈமானன், ஈமான் கொண்டவனாக, நம்பிக்கை கொண்டவனாக, அல்லாஹ்வை நம்பியவனாக, அவன் தூதரை நம்பியவனாக, வேதங்களை நம்பியவனாக, மலக்குமாரை நம்பியவனாக, இந்த நம்ப சொன்ன காரியங்களை எல்லாம் நம்பியவனாக மன் ஸாம ரமலான், யார் நோன்பை நோட்கிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமான் கொண்டவராகவும் நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும் யார் இந்த காரியங்களை செய்கிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அதற்கு முன்பதாக அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு மாசம் கிடைக்குதுங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 24 ஹவர்ஸ் இல்லை, 1 வீக் இல்லை, 1 மந்த் கிடைக்கிறது, ஒரு மாதம் கிடைக்கிறது. இந்த ஒரு மாதமும் நமக்கு பாவ மன்னிப்புக்கான மாதம். இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்தும் நாம் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக கடைசி வாய்ப்பையும் நாம் தவறவிட்டவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. தூய்மையான மனிதனாக, கண்ணியமான மனிதனாக, எந்த பாவமற்ற மனிதனாக, அப்படியே ஒரு பியூர் பர்சனாக நீங்க வரணும்னு நினைக்கிறோமா? இந்த ரமலானை பயன்படுத்துங்கள். நன்மையை எதிர்பார்த்து நன்மை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஈமானோடு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். ரமலானை மிக சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதத்திலே ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். கடைசி 10 நாட்களில், ஒற்றைப்படை நாட்களில் வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 21ஆக இருக்கலாம், 23வது நோன்பில் அது வரலாம், 25வது நோன்பில் அது வரலாம், 27வது நோன்பில் அது வரலாம், 29வது நோன்பில் கூட அது வரலாம். ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா 27 தான் லைலத்துல் கத்ர் வருதுன்னு நினச்சிக்கிட்டு 27வது நாளை மட்டுமே கொண்டாடி அதுக்கு நிறைய இபாதத்துகள் செய்கிறதுக்கு முனைப்பு காட்டக்கூடிய நிலை இருக்கிறது. ஏன் 23இல் அது வந்துவிட்டால் நாம் அதை கடந்து போயிருப்போம், கவனிக்காமல் விட்டு விடுவோம். 21இல் அது வந்துவிட்டால் கடந்து போவோம், நன்மைகளை செய்ய மறந்திருப்போம். 25இல் அது வந்திருந்தால் 27ஐ எதிர்பார்த்து 25ஐ இழந்து விடுவோம். லாஸ்ட் சான்ஸ், ஃபெயில் ஆகி விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம். ஏன் 27ல் நம்ம இதுதான் அந்த நாள் என்று சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது 29இல் வரலாம். ஆனால் 29 என்று எடுத்துக்கிட்டா நம்ம அத்தனை பேரும் ஷாப்பிங் டேட்டாக அதை மாற்றி வச்சிருக்கிறோம். அதுவும் லைலத்துல் கத்ருடைய நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படை நாட்களில் தேடச் சொன்னார்கள். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகிறார். லைலத்துல் கத்ர் என்பது ஒரு நாளுக்குரிய நன்மை என்று நினைத்து விடாதீர்கள். 1000 மாதங்களை விட சிறந்தது என்றால் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் நாம் செய்கிற நன்மைகள் ஒரே நாளில் கிடைக்கிறது. கணக்கு போட்டு பாருங்களேன். 1000 மாசமுங்க. 1000 மாசம்னா ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்குது. இந்த 12 மாசத்தை 1000லிருந்து டிவைட் பண்ணி பாருங்களேன். கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள். நம்முடைய வாழ்நாளே அவ்வளவு இருக்க போகாது. பெரும்பாலும் 50 வயசு 60 வயசு மேக்சிமம் பார்த்தோம்னா 50 60க்குள்ள நம்ம அத்தனை பேரும் மௌத்தா போயிடுறோம். நம்முடைய ஆயுட்காலம் அவ்வளவுதான், நம்முடைய ஜீவிதம் அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய வாழ்நாளை தாண்டி அளவுக்கு பிறந்ததுல இருந்து கூட நம்ம பிறந்ததுல இருந்தே இபாதத்து பண்றோமா? தொட்டிலில் இருக்கக்களை யாராவது தொழுகிறோமா? தொட்டிலில் இருந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு நமக்கு அந்த மாதிரி புரிதலோடு தான் எல்லாம் செய்கிறோமா? நம்ம புரிதலோடு செய்கிற காலகட்டத்தில் இருந்து கணக்கு பார்த்தா கூட ஒரு 30 வருஷம் மிஞ்சி போனால் நம்ம இபாதத்து பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு நாளில் நாம் செய்கிற இபாதத்துக்கள், நமக்கு தருகிற நன்மைகள், நமக்கு கிடைக்கிற பொக்கிஷங்கள் எவ்வளவு அதிகமானது தெரியுமா? 83 ஆண்டுகள் நம்ம நின்று வணங்கினால், 83 ஆண்டுகள் சதகா செய்தால், 83 ஆண்டுகள் நீங்கள் அல்லாஹுக்காகவே உங்களை அர்ப்பணித்தால், 83 ஆண்டுகள் பொய் சொல்லாமல் இருந்தால், 83 ஆண்டுகள் புறம் பேசாமல் இருந்தால், 83 ஆண்டுகள் எந்த அநியாயமும் அட்டூழியமும் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு தூய்மையான மனிதனாக நாம் இருப்போமோ அதே அளவுக்குண்டான தூய்மையான மனிதனாக
ஒரே ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பை தருகிறது. இந்த வாய்ப்பையும் நாம் இழந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் இறுதி வாய்ப்பை இழந்தவர்களாக, லாஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணியவர்களாக நம்முடைய வாழ்நாளை நாம் இழந்து விடுவோம். எனவே அல்லாஹ்விடத்திலே நான் ஜெயிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் ஒப்படைத்தவர்களாக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுங்கள், மற்ற இபாதத்துக்களை அதிகம் அதிகம் ஈடுபடுங்கள். இன்ஷா அல்லாஹ்